வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு ஃபோன் அரீனா தமிழ். இன்னைக்கு டிவிடி கிடையாது, இது வந்து கமெண்ட்ஸ் அரீனா. ஆமாங்க, கமெண்ட்ஸ் அரீனாவை திருப்பியும் தூக்கி நிறுத்த வெண்ணிராடைமூர்த்தி வந்திருக்காரு. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப இங்க ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆட் எந்த மாதிரி எல்லாம் வருது, இந்த ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் ரீசெண்டா இப்ப எங்க போய் பார்த்தாலுமே இந்த ப்ரொமோஷன், இன்ஃப்ளூயன்ஸ், அது இது பெய்ட் கண்டென்ட் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்க, அது போயிட்டு இருக்கட்டும். சரி, இப்ப என்ன ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஆனந்த் ப்ரோ எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படி என்ன ப்ரோ அப்படின்னா, நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஐ வாஸ் ஷாக்ட் அப்படின்னாரு. ஷாக்கார அளவுக்கு என்ன வீடியோ அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரொமோஷன். ஆனா ப்ரொமோஷன்னே தெரியல. எப்ப தெரியுதுன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி, எங்கள் அப்பா தான் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அவர் தான் எங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டாரு, அப்படிப்பட்ட எங்கள் அப்பா வந்து தவறிட்டாங்க, அவங்க ஏன் தவறினாங்க, இந்த மாதிரி அப்படியே கல்லறை காட்டுற மாதிரி ஏதோ போல, இந்த மாதிரி ஏதோ நிறைய இருக்குடா, இந்த மாதிரி நிஜமாவே எஸ்ஆர்கேலாம் எனக்கு அனுப்பிவிடுவான், கல்லறையை கட்டுற மாதிரிலாம் காமிச்சிட்டு அப்புறம் சொல்கிறாங்க, இவங்க எப்படி இறந்துட்டாங்கன்னா, ஒரு டேங்க் அவங்க மேலே விழுந்துருச்சு, சிண்டெக்ஸ் டேங்க் மாதிரி ஏதோ ஒரு டேங்க் விழுந்துருச்சு, அதனால அவங்க இறந்துட்டாங்க. அந்த டேங்க்குக்கு ப்ரொமோஷன். அது அந்த டேங்க் இப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் அது உடையாம, அது உடையலையாம், அதை தான் இங்கே சொல்ல வராங்க. இல்ல, இதோட பயங்கரமான இதெல்லாம் இருக்குடா. இந்த திதிலாம் கொடுப்பாங்க, அப்புறம் பழைய இது அந்த கல்லறை எல்லாம் போய் பார்த்துப்பாங்களே, வருஷம் வருஷம் போய் கும்பிடுவாங்கல்ல, அதை கிளீன் பண்றதுக்குலாம் சர்வீஸ் இருக்காமே, அதுக்கெல்லாம் ப்ரொமோஷன் இருக்கு. என்னடா அரபிலாம் பேசுற? சரி, ஆக்சுவலா நம்ம கமெண்ட்டுக்கு வருவோம். இல்லைங்க, இப்போ வந்து அது எந்த எல்லைக்கு போய்கிட்டு இருக்குங்கிறதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் புதுசு இல்ல, கடந்த 4-5 வருஷமா நடந்துட்டு இருக்கு போல இதெல்லாம். சரியா, ஜியோ பண்ண வேலைதான். ஆமா, என்னதான் ஒரு சில நல்லது நடந்துருந்தா, ஒரு சில நல்லதெல்லாம் விடு, அம்பானி அங்கிள் ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா, ஒரு நாடே நாசமா போறதுக்கு அம்பானி தான் காரணம். அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. ஓகே, சஞ்சய் கேட்டிருக்காரு, ப்ரோ ஆக்சுவலி லாஸ்ட் 1 month எக்ஸாம்பிள் ஃபார் மீ, உங்க சேனல் தவிர்த்து நான் சம் போட்டோகிராஃபர் சேனல் தான் பார்த்தேன். இந்த Xiaomi 14 Ultra X200 Pro ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணுவாங்க. மத்தபடி இந்த சோ கால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் சேனல்லாம் பார்க்கறது இல்ல, ரொம்ப போரிங்கா இருக்கு. உங்களோட 1 hour கூட நான் கேப் விடாம பார்ப்பேன். ஈவன் தனியா பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன் உங்களோட சம் ஃபன்னி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபோ இருக்கிற வீடியோஸ். பட் அவங்களோட 10 minutes கூட அந்த அளவுக்கு இல்ல, டோன்ட் வரி கைஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒன்ல இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன்டா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, ஒரு டிவைஸ் வந்து நிஜமாவே பயங்கரமான ஹார்ட்வேர்லாம் இருந்தா மட்டும்தான், 100x இருந்து 200x ஜூம் பண்ணா மட்டும்தான் நல்லா போட்டோ எடுக்கும்னு கிடையாது. இதுக்கு தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, ஆக்சுவலா Realme 14 Pro Plus ஒரு நல்ல டிவைஸ், சரியா, அது சூப்பரா இருக்கும், கையில் எடுக்கிறதுக்குலாம் சூப்பரா இருக்கும், டிஸ்பிளே செம்ம டிசைனு, மினிமல் பெசல், ஒரு மீடியா சென்ட்ரிக்கா யாராவது டிவைஸ் வாங்கணும், என்னோட பட்ஜெட் 30,000 அப்படின்றாங்க, ஃபோன் ஆனால் செம்ம லுக்கா இருக்கணும் ப்ரோ, பப்ளிக்ல எடுத்துட்டு போய் காட்டும் போதா இருக்கட்டும், இல்லாட்டி யாராவது வந்து நம்ம ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க, அந்த லுக் அண்ட் ஃபீல் அதெல்லாம் சொன்னாங்கன்னா எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் Realme 14 Pro Plus போங்கன்னு சொல்லலாம். பட் இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஈவெண்ட்ல எப்படி ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு 16 Pro Max காட்டுறாங்க. 16 Pro Max வந்து பாருங்க 25x மேல ஜூமே பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. இங்க ப்ராப்ளமே இதுதான், 25x மேல ஜூம் பண்ணாத 16 Pro Max, 30x மேல ஜூம் பண்ணாத 9 Pro XL, இதெல்லாம் அந்த 30xலயும் 25xலயும் என்ன போட்டோ எடுக்குது தலைவரே? நீங்க வந்து 120x வரைக்கும் போவீங்கன்னு நீங்க சொன்னாலும், நீங்க 25xல என்ன எடுக்கிறீங்க? அது வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். நம்ம 120x கூட போக வேணாம். நீங்க 25ல என்ன எடுக்கிறீங்க, சாம்சங் 25ல என்ன எடுக்கிறான், இவங்கெல்லாம் 25ல என்ன எடுக்கிறாங்கன்னு கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா இவங்க எப்படி தெரியுமா, வெறும் நம்பர்ஸ் வச்சு விளையாடுறாங்க. சாம்சங்கால 100x மேல போக முடியாது. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சு 4 கேமரா நாங்க தரோம். 16 Pro Maxல 3 கேமரா தான் இருக்கு. ஆமா, அதனால தான் Realme கேமரா 2MP இருக்கும். Realme 14Xல கூட 3 கேமரா இருந்தது. அத பத்தி தான் நான் ஆக்சுவலா அந்த ஃபோன் மேல இம்ப்ரஸ் ஆகி மூத்திர பேக் எல்லாம் போட்டு எடுத்துட்டு இருந்தோம். அப்புறமா தான் தெரியுது அதுல 2 டம்மி அப்படின்னு, அதுல ஒண்ணு தான் கேமரா. சோ இது எதுக்குன்னா, இப்ப Realme தாக்குறதுக்காக சொல்லுங்க, எல்லாருமே அவங்க பிராண்ட ப்ரோமோட் பண்றதுக்கு தான். சும்மா டிப்ளமேட்டிக்கா பேசுறாரு, சொல்லுங்க. நத்திங்க்கு வரேன் நானு. நத்திங்கெல்லாம் குறைய சொல்ல முடியாது, சொல்லுங்க நீங்க. குறைய சொல்ல முடியாது, சொல்லுங்க நீங்களா. முட்டு கொடுக்க இருக்கேன். சரி, உரமா போய் முட்டு. சரி, இப்ப விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அவங்க ப்ராடக்ட்டை தான் ப்ரொமோட் பண்ண முடியும். ஈவெண்ட்ல போயிட்டு இவங்க வேற ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண முடியாது. ஆனா அவங்க இதுதான் சூப்பர்னு காட்டிக்கணும். இந்த இடத்துல நம்ம தெளிவா இருக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ நீங்க வந்து மற்ற சேனல்லாம் போய் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு போன்ல இந்த அளவுக்கு நல்லா போட்டோ எடுக்க முடியுமா அப்படிங்கறத நீங்க அப்பதானே தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ நீங்க இந்த மாதிரி தான் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ கேமரா ரிவ்யூ பண்ணும் போதெல்லாம் ஒரு சில போட்டோஸ்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவா நான் என்ன அறியாம எனக்கே நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த மாதிரி போட்டோ எப்பயுமே வராது அப்படின்னு சொல்லுவேன். இந்த அளவுக்கு நல்ல போட்டோ, ஆமா, இந்த அளவுக்கு நல்ல போட்டோ திரும்ப அமையணும்னா அதே மாதிரியான லைட்டு, அதே மாதிரியான ஃப்ரேமு, அதே மாதிரியான சிச்சுவேஷன் வரணும்.
அது எல்லாமே வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அந்த கேமரா யூஸ் பண்றாங்க இல்லையா, ஆக்சுவல் கேமரா, அவங்களுக்கு வந்து கிரியேட் பண்ண தெரியும். இப்போ இந்த ரூமையே வந்து எப்படி ஒரு ஃபாக் எஃபெக்டோட அதெல்லாம், ஏன்னா அவங்க அடிக்கடி ப்ராப்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஒர்க்கே தானே ப்ரொஃபஷனில். ஸோ கேமராவுக்கு பதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொஃபஷனல் கேமராவுக்கு பதில் இந்த மாதிரியான ஃபோன் கேமராவை யூஸ் பண்ணி காட்டுவாங்க. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் அந்த மாதிரியான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைமும் இருக்காது, நம்மகிட்ட பட்ஜெட்டும் இருக்காது. அவங்களுக்கு அது டைமும் பட்ஜெட்டும் ஏன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதான் அவங்க ப்ரொஃபஷன் வேலையே. இதே தான் என்ன ஆகுதுன்னா, இப்போ ராஜமௌலி வராரு, அவர் வந்துட்டு ஓப்போ ஃபோனுக்கு ஏதாவது வீடியோ போடுறாரு, இல்லாட்டி ஐஃபோனுக்கு வீடியோ போடுறாருன்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ன ஹைலைட்னா, அவருக்கு ஆல்ரெடி ஒரு யூனிட் இருக்கு. இப்போ ஓப்போவோ இல்லாட்டி ஆப்பிளோ ராஜமௌலி வச்சு ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா பே பண்ணிட்டு தான் பண்றாங்க. இப்போ இவருக்கு என்ன பிளஸ்னா, டப்புன்னு கால் பண்ணா லைட்மேன்ல இருந்து எல்லாரும் வந்துருவாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குப்பா, ஒரு நாள் ஷூட் தான் முடிச்சிடலாம், இது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல போறாரு, எல்லாம் வர போறாங்க. அவங்க கிட்ட ஆல்ரெடி எல்லாமே இருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து இந்த போனை வச்சு ஒரு வீடியோ எடுத்து காட்டுவாங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஓவர் த டாப் இமேஜஸை வச்சு நம்பாம டே டு டே யூசேஜில் எப்படி இருக்கு அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஸோ அதை ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட். கரெக்ட். இல்லை இப்போ இவர் வந்து நம்மகிட்ட ஜென்ரலாக பேசியிருக்காரு. சஞ்சய் வந்து நமக்கு ப்ரோ அவங்க தான் சூப்பர்னு சொல்லலை. அதே சமயம் வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து எக்ஸாம்லாம் இருந்தனால அந்த மாதிரியான சேனல் பார்த்தேன்னு சொன்னார்ல, இவர் மிஸ்கைட் ஆகல. பட் மக்கள் வந்து எப்படி பிராண்ட் போர்ட்ரே பண்றதை வச்சு மிஸ்கைட் ஆகிறாங்க. அப்படி இல்லை, அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஓவர் த டாப் போட்டோலாம் எடுத்துருவாங்க, இதை பார்த்து ஆசைப்பட்டு மொபைல் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க சிச்சுவேஷன் எப்படி, இவங்க லைட்டு அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது, இவங்க போட்டோ எடுக்கும்போது ஐயோ அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு ஏங்குறவங்க சில பேர் இருக்காங்க. இல்லை நானும் தான், இவங்க வந்து இப்போ கண்டென்ட் கிரியேட்டர் சேர்த்துங்க, அவங்க ஸ்டூடியோலாம் பயங்கர பெருசாக இருக்கும். 1000 ஸ்கொயர் ஃபீட்டு 2000 ஸ்கொயர் ஃபீட்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் தெரப்பியோடது பார்த்துருப்போம், எம்கேபிஎஸ்டியோடது பார்த்துருப்போம். எம்கேபிஎஸ்டிலாம் எப்படின்னா, நம்ம இப்போ இங்கே இந்த ஃபோன் அரேனா தமிழோட ஆஃபீஸ்னு ஒன்று வச்சுக்கிறோன்னா, இதுலேருந்து ஒரு 20 மடங்கு பெருசாக இருக்கும் எம்கேபிஎஸ்டியோட ஸ்டூடியோலாம். அந்த 20 மடங்கு பெரிய ஸ்டூடியோவில் அங்கேயும் டாக் ஓடிக்கிட்டு இருக்கும் அழகாக. அதை ஃபோட்டோ எடுப்போம், ஃப்ரேமே சூப்பராக இருக்கும். நம்ம இங்கே டாக் கூப்பிட்டு வர்றது, நம்மளுக்கு லூனா மட்டும்தான் வந்துச்சு ஒரு தடவை, அதையே எடுத்து வச்சிருக்கிறேன் நான் ஃபோட்டோ. மற்றபடி அப்பயே லூனாவை நடுக்கும் போது பாத்ரூம் மேட்டு அது மேலே லூனா நின்றுக்கிட்டு இருக்கிறதும் சரியா. இப்போ இந்த இடத்துல ஃப்ரேம் என்னன்னா, டாக் தான் இருக்கு, ஒரு ரூம்ல தான் இருக்கு. ஆனால் எம்கேபிஎஸ்டியோட ஸ்டூடியோ லுக்கு அதுக்கும் அந்த டாகை வந்து ஒரு ஆங்கிள் எடுக்கும்போது பயங்கரமா இருக்கும். நம்ம ஊர்லயும் எடுப்போம், அது அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்த்தா எப்படி முடியும்? லூனா சொல்லும், யோ என்ன குறை சொல்லாத, ஃப்ரேம்ல நான் கரெக்டாக தான் நின்ன, நீ கூட்டின்னு வந்த இடம் அப்படி அப்படின்னு சொல்லும். அங்கே பாரு வாஷிங் மிஷின் பைப் அங்கே நிற்குது, இந்த மாதிரி தான். ஸோ அப்போ ப்ராப்ஸும் ஒரு மேட்டராக மாறிடும், நீங்கள் எந்த என்வரன்மெண்ட்ல ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு மாறிடும். இப்போ நான் அதுக்கு தான் சொல்லுவேன், மேக்ரோ மட்டும் எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, குப்பமேட்டில் இருக்கிற ஒரு காளானை நான் போய் எடுக்கிறேன்னு வையேன், காளான் தான் அங்கே ஃபோக்கஸே, குப்பமேடு அது குப்பமேடுன்னே தெரியாது. அதனால தான் எனக்கு மேக்ரோ பிடிக்கும். நம்ம ஊருக்குள்ள நான் என்னத்தை எடுக்கிறது, ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கலான்னு பார்த்தா ஐயோ இந்த டைமிங்ல எடுத்து அங்கே ஒருத்தர் ஒன்று கடிச்சிட்டு இருக்காரு அப்படி இருக்கும். இவர் வந்து மேக்ரோ எடுக்கிறதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அது என்ன அப்படின்னா, நான் ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிடுறேன். இவரை வந்து மிலிட்ரியில் இருக்கும் போது ஹி யூஸ் டு பி அ ஸ்னைப்பர். ஸோ அதனால அவர் வந்து இதை ஜூம் பண்ணி சின்னதாக இருக்கிற டார்கெட்டை வந்து பெருசு பண்ணி எடுப்பார்ல. ஸோ அந்த ஒரு குணம் வந்து இப்போ இவருக்கு இங்கேயும் வந்துருச்சு. அதனால தான் வந்து அந்த ஸ்னைப்பரோட கான்செப்டை அவர் அப்படியே மேக்ரோவில் கொண்டு வந்து இந்த மாதிரி போட்டோ பூச்சிகள்லாம் எடுத்து நம்மளை மகிழ்விக்கிறார். ஆமா, ஏன்னா எனக்கு விக்கிட்ட பிடிச்சதை வெண்ணரடை முத்தி மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறது தான். சரி வாங்க அடுத்து யோகி OnePlus 13R 39K versus iQOO 12 41,000. எது ப்ரோ, நான் 13R வாங்கிட்டேன், பட் ஃப்ரெண்ட் எல்லாம் iQOO வாங்கியிருக்கலான்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க கூட 13R நல்லாவே சொல்ல மாட்டேன்றாங்க. அவ்வளோ மட்டமான டிவைஸா ப்ரோ? இல்லை ப்ரோ, 13R வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. சரியா, அதுக்காக 12R பிடிக்கலன்னா சத்தியமாக சொல்ல மாட்டேன். 12R வந்து சீரியஸாக ப்ரீமியமாக இருக்கும், அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனால் 13R எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. வெயிட்டே இல்லை, 6000 mAh இருக்கிற ஒரு ஃபோன் மாதிரி ஃபீல் ஆகலை. எனக்கு 80 வாட்னால ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளமே இல்லை. 13Rல ஹைலைட் என்னன்னா, வந்த புதுசில் கேமரா எப்படி இருந்ததோ அதோட இப்போ அப்டேட், இவனுக்கு என்ன மாங்கன்னு அப்டேட் கொடுக்குறேன். இப்போ OnePlus 13 திரும்ப டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் கைக்கு வரதுக்குள்ள விக்கி கைக்கு வரதுக்குள்ள விக்கி 4 லாங் டேர்ம் ரிவ்யூ போட்டுருவோம். ஆமா, லாங் டேர்ம் ரிவ்யூ போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த நிலைமைக்கு தள்ள வேண்டியதா இருக்கு. இல்ல அந்த அளவுக்கு இவனுக்கு அப்டேட் விடுறானுங்க. அதுக்குள்ள 3வது அப்டேட். இந்த 3வது அப்டேட்லயும் இப்போ சப்போஸ் வந்து யூஐல மாத்திருக்கேன், ஆல்பம்ல மாத்திருக்கேன்னு சொன்னா நம்ம வந்து இதெல்லாம் மாத்திருக்காங்களா நீ செக் பண்ணிட்டு சொல்ற அப்படின்னு ஒன்று கொடுத்து, கேமராவில் மாற்றிருக்கேன், கலர் டோன் மாற்றிக்கிட்டு எல்லா அப்டேட்லையும் கலர் டோன் மாற்றுறேன், கேமரா மாற்றுறேன், கலர் டோன் மாற்றுறேன், கேமரா மாற்றுறாங்கிறீங்க. அப்படி தான் கடுப்பாக இருக்குது. 13R பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸில் கொஞ்சம் இஷ்யூ இருந்ததுடா. இப்போ வந்து ஓரளவுக்கு அது ஷார்ட் டவுன் ஆயிருக்கு, கம்ப்ளீட்லி ஷார்ட் டவுன் ஆயிடுச்சு. சூப்பர் கேமரான்னு சொல்ல வரல, ஆனால் 12Rோட 13R கேமரா நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்கு, ஃப்ரண்ட் கேமரா வீடியோ ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது, 1080p தான் எடுக்கும் 12Rோட ஃப்ரண்ட் கேமராவோட வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது.
அதுக்காக ஒரு கம்பேரிசன் வீடியோ மாதிரி கூட ஒன்று போட்டிருப்பேன். எப்படி இருக்கும்னா அல்ட்ரா வைடு கேமரா எல்லாமே நார்மலாக, ஏன்னா இப்போ மூணுமே அதில் வந்து எப்படின்னா 58, 50 ரியரில் 12 உனக்கு மேக்ரோ. 12க்கு என்ன அட்வான்டேஜ் வந்துருதுன்னா, இப்போ ஒரு மேக்ரோ எடுக்கணும்னு நினச்சோன்னு வையேன், அழகாக அப்படியே 3x 4x போனாலும் பிரைமரி அந்த 50லேருந்து எடுக்கும். இதுக்கு என்ன பிரச்சனைனா லைட் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா அவனை டெலிஃபோட்டோக்கு ஜம்ப் அடிச்சிடும். 2x பண்ணாலே டெலிஃபோட்டோக்கு போயிடும். டெலிஃபோட்டோவில் ஃபோக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இருக்கும், அதனால் அவங்களால மேக்ரோவே எடுக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கடுப்பாகி எடுக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் ஒரு பிரச்சனை நான் அதில் ஃபேஸ் பண்ணேன். மற்றபடி 20x ஷாட்ஸ்லாம் சூப்பராக இருக்கு, வேற லெவலில் இருந்தது. அப்போ iQOO 12 மொக்கையா அப்படின்னா iQOO 12 மொக்கலாம் இல்லை. iQOO 12லயும் 8 Gen 3 இருக்கு, iQOO 12லயும் LTPO பேனல் இருக்கு, அதுவும் ஃபிளாட் டிஸ்பிளே. இதோட கொஞ்சம் ப்ரீமியமான ஃபீல் இருக்கும், ஏன்னா இதுல வந்து பிரஷ்டு அலுமினியம் சைட்ஸ், பட் அதுல பாலிஷ்டா இருக்கும், கொஞ்சம் தகன்னு மின்னும். பேக் வந்து பாத்தீங்கன்னா அந்த BMW எடிஷன் மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பெரிஸ்கோப் இருக்கு. நம்ம 100xோ 60xோ 120xோ பற்றி இங்கே வருத்தம் இல்லை. ஆனால் போர்ட்ரேட் 3xலாம் எடுக்கிறதா இருந்தால் அதில் சூப்பராக எடுக்கலாம். இந்த 75mm இந்த மாதிரியான ஷாட் அதில் நல்லா எடுக்கலாம். அப்புறம் நீங்கள் மேக்ரோ அந்த பெரிஸ்கோப் வச்சு மேக்ரோ எடுக்க முடியும். ஸோ இதெல்லாமே iQOOக்கு இருக்க பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். பட் இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் வந்து 13R இருக்காது. நீங்கள் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் டிவைஸ் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 13R வாங்கிட்டு ஜாலியாக இருங்க. iQOOவும் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் தான் வாங்கிட்டாருன்னு சொல்கிறாரு. அதான் சொல்கிறேன், ஜாலியாக இருங்க. பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் டிவைஸ்னா ஜாலியாக இருங்க. நீங்கள் வந்து இப்போ நார்மலாக போர்ட்ரேட் எடுக்க போகிற கேஷுவல் கேமரா யூசர் ப்ரோ நான் அப்படின்னா உங்களுக்கு வருத்தமே வேணாம். கேமரா சென்ட்ரிக் யூசர் ஒருத்தருக்கு வந்து பர்ஃபார்மன்ஸும் வேணும்னும் போது iQOO 12 ஸ்கோர் பண்ணும். எனக்கு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் டிவைஸ் வேணும், அதில் கேமரா ஆவரேஜாக இருந்தாலும் போதும்னா 13R போதும். கரெக்ட், அவ்வளோதான். சூப்பர். அப்புறம் SBA guys, no lag between wake and sleep when double tap, but surely I can tell 7300 is struggling to handle cameras, the camera setup, but MDK process is a joke. Motorola really done as good job for this price. Seriously 7300 அதான் ப்ரோ, இந்த கேமரா வந்து மோட்ஸ் மாற்றும் போது லேக் ஆகுது, கேமரா ஆப் ஓப்பன் பண்ணும்போது லேக் ஆகுது, கிளிக் பண்ணிட்டு நம்ம இந்த போட்டோ வந்து வியூ பண்ணுவோம்ல அந்த இடத்துல லேக் இருக்கு. இது வந்து பரவாயில்ல. இதுல ஆக்சுவலா ஷாமியோட கேமரா ஆப் இருக்குல்ல, அதுல ஷட்டர் ஸ்பீடு ஃபாஸ்டா இருக்கும். ஆமா, ஷட்டர் ஸ்பீடு நல்லா இருக்கு. ஆனா அது எடுத்துட்டு நம்ம போட்டோ வியூ பண்றோம்ல அப்போ டைம் ஆகுது. அது ப்ராசஸ் ஆகும். ஆனா அதுல எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் தான் சொன்னேனே மோட்டரோலா வச்சிருக்கும் போது நான் என்ன பண்ணேன், டேப்னு ஒரு போட்டோ எடுத்தேன். அதுக்குள்ள இப்போ வாட்சன் வந்து இந்த கேமரா தூக்கிடுறான்னு வையே, நான் போட்டோ எடுக்கும்போது வாட்சன் இருப்பான், அதுக்கப்புறம் கேமரா தூக்கிட்டு வாட்சன் போயிருப்பான். இந்த லேக் தான் எனக்கு கடுப்பா இருந்தது. புரியுது. நம்ம ப்ராசஸ் ஆகி வர ரிசல்ட்ல பார்த்தோன்னா வேற ஏதோ இருந்தது. கரெக்ட் தான். இது வந்து போர்ட்ரேட்லேயே அப்படிதான் இருக்கு. இப்போ சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு நாய் வந்து இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா திடீர்னு இப்படின்னு வருது, அது எடுக்கிறதுக்குள்ள அந்த இது திரும்பிடுது. ஸோ அந்த ஒரு கோஸ்டிங் மாதிரி வருது. இந்த கோஸ்டிங் எஃபெக்ட் வந்து இருக்கிறதுலே ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் வரைக்கும் இருக்கு. அதான் வேதனை. ஏன்னா அதுவும் போர்ட்ரேட் எடுக்கும்போது கண்டிப்பாக இருக்குது. லைட் கம்மியாக இருந்ததுன்னா 100% இருக்குது. ஸோ சிச்சுவேஷன் டிஃபைன்ஸ் மீதி. ஆனால் இந்த 7300 கொஞ்சம் மொக்க தான் ப்ரோ, ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்மளும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். மீடியாடெக் வந்து எதுவும் கேட்குற மாதிரி தெரியலன்னுலாம் இல்லை, அவங்க இவ்வளோதான் அவங்களால பண்ண முடியுது. இந்த காசுக்கு இவ்வளோ தான் பண்ண முடியுது. ஆனால் 7X Gen 2 இதோட பெட்டராக பண்ணுது. இந்த மாதிரி ISP ஆஸ்பெக்ட்லாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணுது. ஏன்னா நீங்க மோட்டரோலாவே வேற சில ஃபோன்ஸ் 7300 எல்லாம் கொண்டு வந்த சித்ருவனி அதான் சொல்லிட்டாங்களா ஆல்ரெடி 7X Gen 3 அந்த மாதிரி. அப்பாடா போதும். ஏன்னா இப்போ அந்த 3 அதுக்கெல்லாம் வந்து 7X Gen 3 தான் இருக்கும் போல. மேபி 3க்குலாம் வந்து அநேகமா 8S Elite வந்தாலே நல்லா இருக்கும்டா. 8S Elite வர போதில் போக்கோ F7 அது வந்தா கூட போதும், நல்ல ப்ராசஸர் தான். 8S Elite வந்ததுன்னா 8 Gen 2 மாதிரி இருக்கும்டா. அது போதாதான் நமக்கு 8 Gen 2-ஆ? 8 Gen 2ல நல்ல SoCடா நமக்கு. நான் என்ன கேட்குறேன், 8 Elite வச்சு நீங்கள் என்ன சார் பண்ண போறீங்க, ஃபோன் பண்ண போகிறேன் அப்படின்னு வாங்க. வேற என்ன பண்ண போறீங்க? ISP நல்லா இருந்ததுன்னா போதும். ISPயும் NPUவும் நல்லா இருக்குமே. இப்போ வரக்கூடிய எல்லா ப்ராசஸர்லையும் ISP NPU தானே மாசா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் Qualcomm வந்து மார்க்கெட்ல கூவிக்கிட்டு இருக்கிறது இந்த ஒரு விஷயத்துக்கு தான். ஏன்னா என்கிட்ட வந்து வாங்கி பாரியா, USB எப்படி இருக்கு பாரியா, மோடம் எப்படி இருக்கு பாரியா, ISP எப்படி இருக்கு பாரியா, நான் ஆன் டிவைஸ் உங்களுக்கு வந்து ஏஐக்காக என் NPU எப்படி வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி தான் ப்ரொமோட்டே பண்றான். ஏன்னா இவனுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர்லாம் பெருசா தேவையில்லை. ஏன்னா இவன் ஆப்டிமைஸ் பண்ணி சூப்பரா பண்ணி வச்சிருக்கான். நத்திங் ஃபோன் இருக்குல்ல, அது கேமிங்கான டிவைஸே கிடையாது. அதுல கேம் ஆன நிறைய பேர் வந்து ஃப்ரேம் டிராப் தான் ரிப்போர்ட் பண்ணாங்க. அவங்க பண்றதே கேமிங்காக இல்ல. அவங்க தெளிவா வந்து எப்படின்னா ஆண்ட்ராய்டில் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஸோ அதான் நத்திங் ஃபோன் 2 டார்ச்சர் பண்றானே. அடுத்த டிடி தலை அப்படின்றாரு, என் போக்கோ F6 நோ காஸ்ட் இஎம்ஐல 12 months 24K வாங்கினோம் ப்ரோ. ஃபைனல் அமௌண்ட் 24K உள்ளவே முடிஞ்சிருச்சு ப்ரோ, ஒர்த்து தான் ப்ரோ. போக்கோ F6 செம. போக்கோ F6 வந்து நல்ல டிவைஸ் ப்ரோ. இதை பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல. இது வந்து இப்போ இவர் சொன்னனால நம்ம திரும்ப ஒரு தடவை ஒரு வார்த்தைகள் சொல்லலாம். F6 வந்து வந்த புதுசுல கொஞ்சம் ஹீட் ஆச்சுங்க. இப்போ சிவி எடுத்துக்கிட்டீங்கனாலே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது செமையா. அப்படியா? சிவியே செம இம்ப்ரூவ்மெண்ட். அதை கம்பேர் பண்ணும்போது F6லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்குங்கிறனால சிவிலேயாவது கொஞ்சம் லைட்டாக வார்ம்னஸ் தெரியும் அக்கேஷனலாக. F6ல டக்கு டக்குன்னு அந்த வார்ம் ஆகாது.
மேபி கேமரா எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணி மொபைல் டேட்டா ஆன்ல இருந்து அதன் மூலமா கேம் ஆடினா F6 வந்து தெர்மல் த்ராட்டில் ஆகிறது நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த F6 போக்கோ டிவைசஸ் பொதுவாக எப்படின்னா த்ராட்டிலே பெருசா பண்ணாதனால தான் நிறைய இதில் மதர் போர்டு எகிரிச்சு. உனக்கு வந்து ஃபோன் ஹீட் ஆகுதுன்னு தெரிஞ்சலாம், அது ஒரு பக்கம் கிடக்குது, எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு ஓடிட்டு இருக்கும். யோ ஹீட் ஆகி கோச்சிட்டு இருக்கு அப்படின்னா போர்டே எகிரிடும் அது அப்படின்னு செத்துரும். ஆமா, இவங்க வந்து த்ராட்டிலே பெருசா பண்ணாதது தான் என்ன ஆகுதுன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் ரன் பண்ணும்போது ரியல்மி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா த்ராட்டில் பண்ணி கூல் டவுன் பண்ணிடும். இவங்க வந்து த்ராட்டில்லாம் பெருசா பண்ணாதனால தான் இவங்க டிவைஸ் வந்து ஹீட் ஆயிடுது. ஆனா இப்ப பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கா கூலிங் நல்லா பண்ணக்கூடிய போக்கோ டிவைசஸ் அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா முரட்டுத்தனமா பர்ஃபார்ம் பண்ணும். கூலிங்கும் சூப்பரா இருக்கு, சும்மாவே த்ராட்டில் பண்ண மாட்டேன், நான் சும்மாவே த்ராட்டில் பண்ண மாட்டேன், கூலிங் நல்லா இருந்தா நான் ஏன்டா பண்ணணும் சொல்லிட்டு சல்லுன்னு போயிட்டு இருக்கும். அது பட் நல்லா F6 வந்து பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்ல நல்ல டிவைஸ். ஷட்டர் ஸ்பீட்லாம் கேட்டிருந்தீங்க, F6ல செம்ம ஃபாஸ்டா இருக்கும். இத்தனைக்கும் அதில் வந்து ஆவரேஜ் கேமரா தான், ஒரு 50 MB ஷூட்டர் நல்லா இருக்கும், மற்றபடி ஆவரேஜ் கேமரா தான். இப்போ இவங்களும் அல்காரிதம் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இவங்கலாம் ஃப்ரண்ட் கேமரா பார்த்துருப்பீங்க. ஆமா, ஃப்ரண்ட் கேமரா நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. OnePlusலாம் வேற லெவலில் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. OnePlus 13, 13R ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட் கேமரா சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட். எல்லாருமே இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா ஃப்ரண்ட் கேமரா அல்காரிதம். முன்ன மொக்கையா இருக்கும். இன்னும் ஒருத்தன் தான் இம்ப்ரூவ் பண்ணாம இருக்கான். வருவான் அவன் பண்று வருவான் இந்த தடவை மாத்துறானான்னு பார்ப்போம். Marvel Mastermind. Hi, my short review about MediaTek. I'm using Realme 13 Plus. 3 months completed for now. Update also good, but as you mentioned, I feel a lag in motion, and while I complete an app's work and returning to home screen, I feel this. 7300E is good. Energy is good, but not best for BGMI, COC, MCOC, and Genshin Impact. Bro, சிஓடிக்கே கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்க்கே வேலைக்கு ஆகல அப்படின்னா ஜென்ஷன் இம்பாக்ட்ல ஏமாத்துறோம். கிளாஷ் ஆஃப் கிளான் சொல்லியிருக்காரு, கரெக்ட். ஆனா இவர் வேற ஏதாவது கேம் ரிலேட் பண்ணிருக்க போறாரு. பிஜிஎம்ஐ வெயிட் கேம், சிஓடி வெயிட் கேம், மாடல் கம்பேட்டா இருக்க போகுது. சரி, அது எம்கேல வரும். அப்போ என்னது இது, இதெல்லாம் என்னதுன்னே தெரியலையே. பாரு நம்ம எந்த லெவல்ல இருக்கும் பாரு, அரியா குழந்தையாவே சுத்திக்கிட்டு இருக்கோம். ஜென்ஷன் இம்பாக்டே எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, நியாயமா பார்க்க போனா ஹை கிராஃபிக் கேமு, அதனால டெஸ்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும், எஃபிஎஸ்லாம் அடி வாங்குது, எல்லாமே த்ராட்டில் ஆகுதுன்னு சொல்லி தான் நாங்கள் ஜென்ஷன் இம்பாக்டே ட்ரை பண்ணோமே தவிர கேம் ஆடுறதுக்காக நாங்கள் டவுன்லோட் பண்ணல. சரி, எம்சிஓசி சிஓசி என்னன்னு மட்டும் சொல்லிடுங்கப்பா. ஆமா, I am planning these games for I am playing these games for 1 hour every day, but while playing I didn't feel anything, but completing the game and returning to home I feel a lag, but battery performance is good. 2 hours hotspot plus BGMI drain only 40%. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இது உண்மைதான் ப்ரோ. இப்போ இந்த மோட்டரோலா ஃபோனே நம்ம சொன்னோம் இல்லையா, Edge 50 Neo, அதெல்லாம் வந்து நிஜமாவே நல்ல பேட்டரி லைஃப் டெலிவர் பண்ணுது. 4300 mAh வச்சுக்கிட்டு 6 hours ஈஸியாக சொட்டி வந்துடுது. நல்ல டிவைஸ் தான் ப்ரோ. அதாவது இவங்ககிட்ட பிரச்சனை என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி கேமிங் சென்ட்ரிக் SoC இது கிடையாது, பட் ஈவெண்ட்டில் இவங்கெல்லாம் உருட்டுவாங்க. ஈவெண்ட்டில் கேம் ஆடினாலும் எங்களுக்கு இதில் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் ப்ராப்ளம். ஆனால் நான் தான் சொல்கிறேனே, ஈவெண்ட்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த இடத்துல ப்ரொமோட் தான் பண்ண முடியும். இப்போ அரசியலில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிஷியன்ஸ்லாம் ஓட்டு கேட்க வரும்போது என்ன சொல்லுவாங்க, இது வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணலனாலும் பண்ண மாதிரி தான் சொல்லுவாங்க. நாங்கள் இதெல்லாம் பண்ணலை, மன்னிச்சிருங்க, இருந்தாலும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் போடுவீங்களா? அந்த மாதிரி தான் இதுவும். இவங்களும் விற்கணும் அப்படின்னு வந்தா என்ன பண்ணோம் பண்ணலன்றதெல்லாம் மேட்டர் இல்லை. என்கிட்ட எது இல்லையோ அதை பற்றி நான் பேசவே மாட்டேன். எது இருக்கோ அது இருக்கலே பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பேசுவேன். இப்படி தான் அவங்க பண்ணுவாங்க. அதான் மார்க்கெட்டிங், அப்படி தான் பண்ண முடியும், அப்போ தான் விற்க முடியும். இன்ஃப்ளூயன்சஸே அதை பண்ணும்போது கம்பெனி பண்ணக்கூடாதாங்க. இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, OnePlus ஈவெண்ட் ஃபுல்லாக பார்க்குறேன், மணிக்கணக்காக பேசினானுங்க. இதில் என்ன கொடுமைன்னா, அவங்க கிட்ட நேரில் பார்க்க முடிஞ்சா என் சஜஷன் என்னவா இருக்கும்னா, நீங்கள் டேட்டாவை மட்டும் தயவுசெய்து ஒரு போஸ்ட் மாதிரி போட்டுருங்க. அவங்க எதுக்காக டேட்டா போடாமல் இதை போட்டாங்கன்னா, எங்களை நம்புங்கன்னு காட்டுறதுக்காக தான் சைடில் டிவைஸை காமிச்சாங்க. பாருங்க இந்த டிவைஸ் எவ்வளோ லேக் ஆகுது, ஆனால் எங்கள் டிவைஸ் மாசாக இருக்குது அப்படின்னு. எதுக்குன்னா, இந்த பக்கம் iPhone 16 Pro Max, இந்த பக்கம் Samsung S24 Ultra வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் அனிமேஷன்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியும், திணறிக்கிட்டு இருக்கும். ஐஃபோன் வந்து ஒரு தடவை என்ன தான் ஃபெயில் ஆகும். இதில் என்ன ப்ராப்ளம்னா, SRK என்கிட்ட சொல்கிறான், அந்த பார்த்தீங்களா என்னடா ஈவெண்ட்டில் OnePlus தான் டம்மியாக இருந்தது, 2 ஃபோனும் அழகாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு. ஐயோ எல்லாத்தையும் பண்ணியே இதை ஏன்னா இப்போ நான் வந்து டேட்டா பார்க்குறேன்டா, டேட்டா பார்த்துக்கிட்டே இருக்கேன், இப்படி கட்டுறாங்க. ஆனால் மற்ற ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸ் என்ன பார்க்குறாங்க பாரு, நான் ஈவெண்ட்டில் டேட்டா பார்த்துக்கிட்டே இருக்கேன். எதுக்குன்னா, நான் இப்போ ரியாக்ஷன் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் என்னெல்லாம் சொன்னாங்க, என்னெல்லாம் ரிலேட் ஆகுது. ஆனால் ஒரு கேஷுவல் ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது சாம்சங்கில் பெசல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது, சைடில் ஸ்கொயராக இருந்தாலும் பார்க்க நல்லா. அந்த பக்கம் ஆப்பிள் பார்க்குறாங்க, டைனமிக் ஐலாண்ட் அசிங்கமாக அவ்வளோ பெருசாக இருந்தாலும் அசிங்கமாக இல்லாத மாதிரியே எப்படி கரெக்டாக தெரியுது, எல்லா ஆப் ஓப்பன் பண்ணாலும் செம்மையாக இருக்குது. நீ உன் ஃபோனை ப்ரொமோட் பண்ணல, உட்காந்து காம்படிட்டர் ஃபோனெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கு, அப்படி தான் இருந்தது. அதோட நம்ம ஃபோன் டம்மியாக இருக்குன்னு தெரியுதுல்ல. இப்போ ஒரு சில இடங்கள்ல அப்படி டம்மியாக இருக்கு. நம்ம 3 ஃபோனையும் ஒன்றா வச்சு பார்த்தா தான் தெரியும். இதில் என்ன ப்ராப்ளம்னா, என்ன தான் டிஸ்பிளே மேட் ஸ்கோர் A++ இருந்தாலும் நான் சொன்ன நிறைய தடவை சொல்லியிருக்கேன்,
ஒரு S24 அந்த குட்டி பையில கூட்டு வந்து வச்சேன்னா பேட்டரிலாம் நிற்காதுங்க, அதெல்லாம் அக்செப்டபிள். சரியா? டிஸ்பிளேல தட்டி தூக்கிறோம், பேட்டரி நிற்காதுங்கிறது அக்செப்டபிள் அப்படிங்கிறேன். சரியா? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது நிற்காது, அது விளங்காது, அது எக்ஸினாஸ் வச்சுக்கிட்டு அது என்ன பண்ண போகுது, அது 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் தான் SOT வரும். இது நம்ம தெளிவாக நிறைய தடவை சொல்லிட்டோம். இருந்தாலும் அந்த டிவைஸ் இங்கே வச்சுட்டு அது பக்கத்தில் வேறு ஏதாவது டிவைஸ் வைக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அந்த குட்டியாக இருக்கிற டிஸ்பிளேல அவ்வளோ ஷார்ப்பாக கான்ட்ராஸ்ட் கலர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. பக்கத்தில் இருக்க டிவைஸ் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஃபோன் என்ன பேட்டரியே நிற்காது. சரியா? பெருசாக பேட்டரி நிற்காது. ஆனால் இந்த இடத்துல நான் இந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். அப்போ ஈவெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணும்போது இமேஜின் பண்ணிப்பாரு, நான் 13 காமிச்சிட்டு பக்கத்தில் S24 க்ளோஸ்அப்பில் காமிச்சேன்னா இப்போ எப்படி இருக்கும் S24 பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஜோக்குகளும் நடந்துருது அப்படிங்கிறேன். ஆனால் மொத்த ஈவெண்ட்லேயும் இவ்வளோத்தையும் பண்ணாங்கல்ல, ஒரு இடத்துல OnePlus வந்து வீடியோகிராஃபின்னு பேசியிருப்பாங்க, பேசலையே. அது எப்படி பேச முடியும்? சொல்லியிருக்கோமே. அதான் அவசரப்பட்டு வாயை விட்டுறாதான்னு இது சொல்லியிருப்பாப்ல முதல்ல. இது பாரு வீடியோ பற்றி எவனாவது பேசுனீங்க, முதல் டெட் பாடி நீங்கள் தான்டா அடிச்சு விட்டுருவேன் அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதில் அவங்க இன்னும் ஸ்கோர் பண்ணல. அவங்க வந்து இப்போதைக்கு ஆக்சிஜன் OS செம்ம கன்சிஸ்டண்டாக இருக்குது, கலர் OS சூப்பராக இருக்குது, அது கோர் வச்சு தான் ஆக்சிஜன் OS வருது அப்படின்றனால செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்கிறனால அதுதான் அவங்களோட மொத்த கான்ஃபிடன்ஸும் இருக்குது. அதனால் அதை அவங்க மேக்ஸிமம் புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. கேமராவை பற்றி பேசுறதோட அதை பற்றி பேச காரணம் என்னன்னா அதில் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. வீடியோகிராஃபியை பற்றி பேசியிருந்தாங்க, மாட்டிக்கினாரு ஒருத்தர் தான். அப்புறம் ரைட்டு அடுத்து ஹரிஹரன் யாரை நம்புறதுனே தெரில. ரீசெண்டா டெக் பாஸ் சூப்பர் ஸ்டார் விஷயம் எக்ஸ்போஸ் பண்ண பிறகு தமிழ் டெக் பாஸ் A2D இன்னும் பல சேனல்கள் இன்க்ளூடிங் தெலுங்கு சேனல் எல்லாரும் காசுன்னு கொள்ளையா வாங்கி ஃபேக் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. நீங்க இன்னும் பழைய மாதிரி தான் இருக்கீங்க. காஸ் மை ஹார்ட் வில் பிரேக் இஃப் யூ கெட் காட் இன் எனிதிங் லைக் திஸ். என் கேள்வி என்ன தெரியுமா? நான் பழைய மாதிரி இருக்கேன் இல்ல, இவ்வளவு நாளா நான் இருந்ததெல்லாம் நீங்க சொல்லிதான் இருந்தேனா? இவ்வளவு நாளா இருந்ததே நீங்க சொல்லியா இருந்தேன். இப்ப நீங்க எல்லாம் சொல்லிதான் நான் திரும்ப எப்படி இருக்க போறேன்னா? என்ன வந்து எங்க அப்பா அம்மா அப்படிதான் வளர்த்துருக்காங்க, நான் என்ன பண்றது? அடுத்து நான் வேற அடுத்த ஜெனரேஷனை வளர்க்கணுமே. கரெக்ட் தான். என்னை பத்தி வந்து ஒளிவு மறைவா ஒரு புத்தகம் போட்டு தனியா வைக்கிற மாதிரி நான் இருந்தேன்னா என்ன பண்ண முடியும்? ஐயோ இதை வேற பாலிடிக்ஸ்ல வேற கொண்டு போயிருவாங்க. இல்ல மிலிட்டரி ட்ரைனிங் தான். இவன் வேற ஒருத்தன் நீங்க பார்த்தாலுமே தெரியும் அவர் வந்து எவ்வளோ ஒரு முகுந்த் இருக்கார்ல, அவரை மாதிரி இவர் வந்து இன்னொரு பட்டாலியன்ல ராஜஸ்தான்ல இருந்தாரு. இப்ப பாருங்களேன், எல்லாருக்குமே பஞ்ச் எவ்வளவு ஸ்பீட்ல 30 FPS கேப்சர் ஆகுன்னு பாக்குறீங்களான்னு இவன் பாருங்க டார்ச்சர் பண்ணான். இல்லங்க இது வந்து சும்மா ஜோக்குக்கு சொல்றான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபேக்ட் என்னன்னா இவ்வளவு நாளாவே நம்ம டீம் வந்து பாத்தீங்கன்னா மணி மேக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாரும் மைண்ட்ல இருக்குங்க. இப்போ காசே இல்லைன்னா என்னங்க பண்ண முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு வந்து நாங்க நேற்று டிவிடி ஷோ பார்த்துருக்கேன், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு கம்பெனின்னு ஒன்று ரன் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். இப்போ குரூப் ஆஃப் 5 மெம்பர்ஸ் நீங்களே இப்போ வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று உண்டு இல்லை? போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே போட்டோம் அப்படின்னு நினைப்பீங்களா? இப்போ NGOs நிறையா இருக்கு, சர்வீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கனாலும் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா காசு இருக்கிறனால பண்ணுறாங்க. அந்த காசு யார்கிட்ட வந்து வந்தது? ஒன்று அவங்க மூதாதையர்கள் சேர்த்து வச்சனால ஒருத்தர் வந்து வள்ளலாக மாறலாம், இல்லைன்னா இப்போ நிறைய பேர் வந்து உள்ளே கொடுத்து நீங்கள் இந்த ஹெல்ப்பை பண்ணுங்களேன்னு சொல்லலாம், அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கலாம். இதில் ஏதாவது நடந்தால் தானே பண்ண முடியும். எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி பண்ண முடியும்? அப்போ ஒவ்வொருத்தரோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கும் மணி தேவைங்கிறது முடிவாயிடுச்சு. இந்த மணி வந்து முக்கியம், ஆனால் அது எந்த வழியில் வருதுங்கிறது தான் இங்கே மேட்ரு. அதில் தான் இங்கே ப்ராப்ளம் வருது. அதில் நாங்கள் வந்து எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு 100% யாராலையுமே எத்திக்கலாக இருக்க முடியாது, எங்கேயாவது மாட்டிப்பாங்க. இப்போ எவ்வளோ படம் பார்த்துருப்பீங்க, ஒரு நல்ல ஆஃபீஸர் இருப்பார், அந்த நல்ல ஆஃபீஸரை முடிச்சு ஒன்றுனா லஞ்சம் கேஸை போட்டு உள்ளே வைக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லா படத்துலையும் டெம்ப்ளேட் இது தானே போயிட்டுருக்கு. அவர் கையில் ஒரு என்வலப்பில் காசு கொடுப்பாங்க லெட்டருக்கு பதில். அவர் லெட்டர் எடுப்பார், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்துருக்குற அந்த பவுடர் தேய்ச்ச நோட்டு இருக்கும், தொற்றுவார், நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டீங்க. எல்லா படத்துலையும் வருது இதுதான். இப்போ வந்து இதுலேயும் இதுதான் வந்தது. எதுல? மதகஜராஜால. அப்படியா? சரியா? எல்லாத்துலயும் இதான் இருக்கு. டெம்ப்ளேட் தான் 13 வருஷமா இதாங்க இருக்கு. அப்படி இருக்கும்போது கன்சிஸ்டன்டா இருந்தாலும் என்ன ஆகுதுன்னு பாத்துக்கோங்கன்றேன். அப்போ நீங்க ரொம்பவே கன்சிஸ்டன்டா ஆத்தென்டிக்காவும் இருந்தாலும் நீங்க வந்து ஒரு 20 பேரோட கொலாபரேட் பண்றீங்க அப்படின்னாலும் அதுல எத்திக்கலாவே மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுல யாராவது ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணாம இருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? என்னோட கிளைண்ட் அவங்க மிஸ்டேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா நானும் அதுல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் ஓடி ஒளிஞ்சேன்னா நீங்க என்ன கேட்கலாம், அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நானும் தெரியாம அதில் ஒரு பார்ட்டா இருக்கேன், இனிமேல் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நான் தெளிவாயிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல முடியுமே தவிர அதுக்காக போய் தொங்கிட முடியுமா? சரியா? நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே எடுத்து செய்யணும், அவ்வளோதான். நீங்கள் எல்லாரும் இப்படி கமெண்ட் போடும்போது எப்படி தெரியுமா இருக்கு எனக்கு, நீங்களாவது மாறிடாதீங்க, நீங்களாவது மாறிடாதீங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா
இந்த பெய்டு வீடியோக்கு போடும்போது எனக்கு இப்படி தாங்க இருந்தது. இது பெய்டு வீடியோவானும் போதெல்லாம் இந்த மாதிரி கமெண்ட் எவ்வளோ படிச்சிருப்பேன். இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? 2019 படித்தேன், 2020 படித்தேன், 21 படித்தேன். யாராவது ஒருத்தர் வந்து எதாவது கிளப்பி விட்டு போயிடுவாங்க. எல்லாரும் அதை பார்த்துட்டு வந்துட்டு அவங்களுக்கு போர் அடிக்குது போல, கீபோர்ட் சரியாக வேலை செய்தான்னு பார்க்கறதுக்காக டேரெக்டாக கமெண்ட் செக்ஷன் வந்து டைப் பண்ணி பார்க்குறது. பெய்டு வீடியோவா அது ஆர்கானிக்காக பெய்டு வீடியோவாங்கிறது. நிஜமாவே ஒருத்தங்க என்ன பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரிய போகிறதில்ல. இதை பார்க்கும் போதெல்லாம் என்ன பண்ணா, நல்லா இருக்கிறவன் ட்ரிகர் ஆவான். இதை தான் நீங்கள் நிறைய இடத்துல கோட்ஸ் மாதிரிலாம் சொல்லுவீங்க. அன்று அந்த நொடி அவன் வில்லனாக மாறினான். அந்த மாதிரி தான் இந்த கமெண்ட்டை தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தால் எவனா இருந்தாலும் வில்லனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நான் பேசாமல் பெய்டு வீடியோவே பண்ணிட்டு போயிடுவோம் போடா அப்படி இருக்கும். கரெக்டா? அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து யாரையும் தள்ளிடாதீங்க அப்படிங்கிறேன். இப்போ வரைக்கும் சப்போஸ் யாராவது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க, இதுக்கப்புறம் அவங்க திருந்தினாங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா? அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், மாட்டிக்கினாங்க, தப்பு இல்லை. நான் சொல்றது வந்து அவங்க பண்ணது தப்பு, மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் அதை அக்னாலேஜ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேல ஆனால் என்னைக்குமே அவங்க பழைய மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுதான் தெரியாதுங்கிறேன். இப்போ ஒருத்த மன்னிப்பு கேட்டால் நீ மன்னிப்பியா மாட்டியான்றதான் என் கேள்வி. மன்னிச்சிருவேன். இப்ப திரும்பியும் அவன் பண்றானே வையே, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதா புரியாது. ஆனா இதுல என்ன ப்ராப்ளம்னா, 100 ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது 50 பேர் வந்து எப்பயுமே மன்னிச்சே விட்டாலும் கூட சந்தேக கண்ணோட தான் நான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பழைய நம்பிக்கை வராது. இதுதான். ஆனா அதுக்காக மன்னிக்காம இருக்க முடியுமா அப்படிங்கறத என் கேள்வி. சரியா? நான் வந்து இந்த லாங் டேர்ம் ரிவ்யூங்கிறதுக்குள்ளே நான் வரதில்லை. நான் அதை எப்பயோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே வரதுக்கான தகுதி எங்க யாருக்குமே இல்லை. லாங் டேர்ம் ரிவ்யூங்கிறது ஒரு யூசரால தான் பண்ண முடியும். அவர் ஒரு ஆத்தென்டிக்கான யூசராக இருந்து ஒரு வருஷமா அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னும் போது அவர்கிட்ட டேட்டா எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதுலயே நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு ஐக்கூ 13 வாங்கி வச்சிருக்காரு ஒருத்தர், சரியா? அவர் ஆனால் கேமே ஆட மாட்டாரு. ஒரு வருஷம் கழிச்சு நம்மளை மீட் பண்றாருன்னா யோசிச்சுப்பாரு. புரியுதா? கேமிங் சென்ட்ரிக் தான் ஐக்கூ, கேமிங் சென்ட்ரிக் டிவைஸ் தான் ஐக்கூ 13. பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக தான் வந்திருக்கு. அதை வாங்குற ஒரு கேம் தான் ஆடணும்னு அவசியம் இல்லையே. எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, பின்னாடி இருக்கிற அந்த ஹாலோ அந்த லைட்டு மான்ஸ்டர் ஹாலோவை தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கலாம். வாங்கிட்டு ஜாலியாக இருக்குன்னு யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு வருஷம் கழிச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, நெட்வொர்க்லாம் நல்லா இருந்தது ப்ரோ, பேட்டரி பேக்கப் நல்லா இருந்தது ப்ரோ, டிவைஸ் கையை பிடிக்க நல்லா இருக்கு ப்ரோ, வியர் அண்ட் டயர்லாம் பெருசாக எதுவும் ஆகல ப்ரோ, நல்ல டிவைஸ் ப்ரோ அப்படின்னு சொல்றாரு. கேமிங் நான் விளையாடுறது இல்லை ப்ரோ அப்படிங்கிறாரு. அப்போ என்ன ஆயிடுது, இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் யூசர்ஸும் இருக்காங்கன்னு சொல்ல வரேன். ஒரு யூசர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, ப்ரோ அடிச்சு தோஸ்டம் ப்ரோ, என் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 90 ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்றாரு. ஒரு வருஷம் கழிச்சு எப்படி ப்ரோ அப்படின்னா, ப்ரோ டெய்லி ஜஸ்ட் 4 hours ப்ரோ பிஜிஎம்ஐ அப்படின்னு வரும். சரி, இந்த மாதிரி யூசரும் இருக்கலாம். ஸோ இப்போ யூசருக்கு யூசர் என்ன ஆகுனா எக்ஸ்பீரியன்ஸ் மாறும். அதனால யூசரை வச்சு மட்டும் தான் நம்மளால லாங் டேர்ம் ரிவ்யூ ப்ராப்பராக போட முடியும். ஆமாம். ஸோ அந்த யூசர் வந்து ஒரு சில வீடியோவில் உட்காரும்போது என்ன ஆகுனா வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா அந்த யூசருக்கு இது கம்ப்ளீட்லி புதுசு. அவங்களுக்கு டெம்ப்ளேட்டும் புரியாது, எதுக்கு இந்த கேள்வி கேட்குறாங்கன்னு தெரியாது, அதை எப்படி டெலிவர் பண்ணணும்னு தெரியாது. பேட்டரி எப்படி ப்ரோ இருந்தது அப்படின்னு கேட்டால், பேட்டரி நான் பார்த்ததே இல்லை ப்ரோன்னு பதில் சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒருத்தர் புதுசாக வந்திருக்காருடா, இது வரைக்கும் டெக் சேனல் பார்த்ததே இல்லைன்னு வச்சுக்கேன், பக்கத்து வீடுக்காரன்னு வையன், அவர் யூடியூப்லாம் பார்க்க மாட்டாருன்னு வச்சுக்கேன், அவர்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, அதை நம்ம கவர் பண்ணணும்னு நினைக்கிறோம். ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ, ஒரு சின்ன வீடியோ தான் ப்ரோ. ப்ரோ நான் வீடியோலாம் பண்ணதில்லை ப்ரோ, ஷையாக இருக்கும் ப்ரோ, இது வரைக்கும் பண்ணதே இல்லை, கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்படின்னு. காருங்க, இப்போ நம்ம 2 பேரும் எவ்வளோ நாள் டெய்லி பேசியிருப்போம், காம்பவுண்ட் பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கோம்ல, வாங்க அப்படியே டக்குன்னு வாங்க ஸ்க்ரீன் கூப்பிட்டு உட்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் நிறைய கேள்விகளுக்கு அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னே புரியாது. அவர் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே கொண்டு வரதுக்கே டைம் ஆகிடும். இதுவும் புரிஞ்சுக்கணும். அதனால என்ன பண்ணுறாங்க நிறைய பேர், யூசர் ரிவ்யூ இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிங்க. அது எப்படி முடிக்க முடியும்? நிறைய இருக்கு சொல்ல. அடுத்த கமெண்ட் பாலாஜி ப்ரோ, யாராவது ரியல்மி GT6 யூஸ் பண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, வாங்கலாமா இல்லை வேற ஃபோன் வாங்கலாமா? ஆக்சுவலாக இல்லை ப்ரோ, GT60 பற்றி நான் யூசர் கிட்ட தான் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, லோ பிரைட்னஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து LTPO பேனல் ஒர்க் ஆகல, அது வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறது 1 Hz வரைக்கும் போகல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி இல்லாட்டி வெப்சைட்டில் உட்காந்து படித்து அப்புறம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 50% பிரைட்னஸ் இருந்ததுன்னா எனக்கு வேரியபிள் இது சூப்பராக வேலை செய்யுது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஹானர் சைட்டில் போய் பார்க்குறேன், Huawei சைட்டில் பார்க்குறேன், எல்லா பிராண்ட் கிட்டையும் பார்க்கும்போது ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, LTPO எஃபெக்டிவாக வேலை செய்யணும்னா 30% பிரைட்னஸ் இருக்கணும்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டார் போட்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல என்னன்னா, பிரைட்னஸ் ஒரு ஃபேக்டராக ப்ளே ஆகுதுங்கிறத இந்த இடத்துல சொல்ல வரேன். அப்போ நீங்கள் இப்போ GT60 வாங்கினீங்கன்னா கோட் பேனல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 120 வாட் சார்ஜிங், சரியா? அப்புறம் வந்து என்னென்னா 7+ Gen 3. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் மாதிரியான ஒரு டிவைஸு 25K கிட்ட கிடைக்கும். ஃபாஸ்ட்டாக சார்ஜ் வரும் 120 வாட்டில். கேமரா ஆவரேஜாக இருக்கும், பட் ஓரளவுக்கு இந்த செக்மெண்ட்டில் மீடியா ப்ளஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா 7+ Gen 3 7+ Gen 3ங்கிறதுனால நல்ல ப்ராசஸர் தான். ஸோ நல்ல டிவைஸ் GT60.
இந்த LTPO மட்டும்தான். ஆனால் பேட்டரி லைஃப் தாறு மாதிரி நிறைய பேர் பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்குன்னாங்க. ஒரு சில அப்டேட்ஸ் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா 9 hours SOT வந்து 7 hours மாறுது. இதெல்லாம் நடக்குது. திரும்ப ஒரு அப்டேட் வருது, அப்புறம் பார்த்தா 7 hours ஆனது 8 hours ஆகுது. இந்த மாதிரி மாறுது. அதெல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்குன்னு வச்சுக்கேன். பட் ஃபேக்ட் இதுதான், LTPO மட்டும் நம்ம மக்கள் நிறைய பேர் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண இந்த டேட்டா கிடச்சிது. நீங்கள் 50% பிரைட்னஸ் மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும். சூப்பர். லாஸ்ட்டு பரத் ஹோல் தியேட்டர் ஃபுல்லாக சிரிப்பு சத்தம் தான் ஆண்டவரே, எஸ்பெஷலி தட் மனோபாலா சார் சீன். யாரெல்லாம் வந்து மதகஜ ராஜா பார்த்தீங்க, வேற லெவலில் இருந்ததுங்க. சீரியஸாக செம்ம பண்ணுங்க. எனக்கு வந்து என்னென்னா இந்த படத்தில் கான்செப்ட் கிடையாது, ஒரு தியரி கிடையாது, எதுவும் கிடையாது, ஸ்டோரி கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஃபுல் ஜாலி, அவ்வளோதான். ஏங்க அதுதான் இப்போ தேவை. விஷால் வந்து அடிப்பாப்புல நம்ம முன்னே கலாய்ப்போம், ஞாபகம் நம்மளாம் பேசிகிட்டு இருப்போம். இப்போது இந்த தாமிரபரணி, அதுக்கப்புறம் அந்த படங்கள், ஒரு சில படங்கள்லாம் ஃபைட்லாம் எப்படி இருக்கும்னா அடிச்சா எது ஆம்பளை படத்துலலாம் கூட அப்படி தான் இருக்கும், அடிச்சா எல்லாம் துள்ளி துள்ளி போவாங்க. அந்த மாதிரிலாம் போவாங்கல்ல. இதுலேயும் அடிச்சா பறக்கலாம் செய்வாங்க. அதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்காது. ஆனால் அந்த போர்ஷன் ஆஃப் த மூவியை வந்து நீங்கள் சும்மா அப்படி ஜாலி பார்த்துட்டு அப்படி ஸ்கிப் பண்ணா மீதி எல்லாமே அவ்வளோ ஃபன்னாக இருக்கு. அந்த மாதிரி படம் தான் ஹீரோனா என்ன ப்ராப்ளம்னா, இப்போ தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து இது என்ஜாய் பண்ணுறாங்க. ஹீரோ அடிச்சா எல்லாம் பறக்கணும், தமிழ் ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு இவங்க பண்ணுறாங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, இப்படி அடிச்சா பறக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஏதாவது ப்ரெஸ் மீட் இருக்கும், கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இப்போ எப்படி கீழே கமெண்ட்ஸ்ல வந்து எங்களுக்கு சொல்றீங்களா? கிளைமேக்ஸ் ரொம்ப நான் எதுவுமே பார்த்தது இல்லை, அதெல்லாம் பாத்துறாதீங்க. சரி, ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அது எப்படி கிளைமேக்ஸ்? அதான் புஷ்பா 3 வருதாமே. புஷ்பா 3 வருதாமே. புஷ்பா 2 ஓட கிளைமேக்ஸ் ஃபைட் ஒன்னு. ஓஹோ, புஷ்பா 3க்கு வெயிட்டிங். ஆமா, அது ராம்பேஜ். அதான் இது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த மனோபாலா சிங் சொல்றாப்ல, நான் இப்போ கூட அந்த ஸ்டோரியை ரிவீல் பண்ண விரும்பல, யாருக்கெல்லாம் டைம் இருக்கோ பாருங்க, அப்படி இல்லைன்னா OTT வந்துடும் எப்படியா இருந்தாலும். ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் வந்து மூவி வரதே எதுக்கு அப்படின்னா, மேக்ஸிமம் நீ பாரு காலகாலமாடா, நான் 30-40 years பேக்லேருந்தே சொல்கிறேன், ஃபேமிலிக்கு ஒரு மெமரி. நம்ம அந்த பொங்கலுக்கு ஒரு படம் போன ஞாபகம் இருக்கா, 10 வருஷம் முன்னாடி மெய்யழகன் மாதிரி ஆகிடும். 10 வருஷம் முன்னாடி நம்ம ஒரு படம் போன ஞாபகம் இருக்கா, செம்மையாக இருந்தது பார்த்தியா, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நல்ல படம் வந்திருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம், இத்தனை வருஷமாக அவங்க போகிறாங்க, 10 வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்திருக்கு நல்லா, அந்த ஒரு இமேஜை வந்து இந்த படம் கிளைம் பண்ணுது. ஃபன் என்னன்னா இந்த படத்துல ஸ்டோரி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஏன் கிளைம் பண்ணுது அப்படின்னா, ஒரு சில டேரக்டர்ஸ்க்கு நன்றி இந்த படத்துக்கு. இல்லை, ஏன்னா எல்லாரும் வந்து வரதே தன்னிலே மறந்து, எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும், எனக்கு 10 லட்சம் கடன் இருக்கும், இப்போ வீட்டுக்கு போனால் நாளைக்கு வேலை இருக்குமா இல்லைன்னு தெரியாது. பட் இந்த 3 மணி நேரம் வந்து நான் அதை பற்றி யோசிக்கக்கூடாது, இந்த தாட்டே எனக்கு இருக்கக்கூடாது. நான் ஸ்க்ரீனில் பார்க்குறத நினச்சி, ஸ்க்ரீனில் வந்து காமெடி வருதுன்னா நான் சிரிக்கணும், நான் மறக்கணும் எல்லாத்தையும், அதுக்கு தான் வராங்க. ஸோ அந்த மாதிரியான மூவிஸ் மிஸ் ஆகிறதுனால தான் எல்லாம் என்ஜாய். 70 வயசுக்கு மேலே இருக்கும் எனக்கு முன்னாடி இருந்தவரெலாம், அவரெல்லாம் எப்படி சிரிச்சு என்ஜாய் பண்ணார் தெரியுமா? இவர் சொல்கிற அந்த மனோபாலா சார் சீன்லாம் என்ன மாதிரி கிளாஸு, வேற லெவல். இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் வரணும்னு நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல இதை வந்து சஜஷனை கொடுப்போம். இல்லடா இந்த மாதிரி படம் வரும்போது ஒரு காலத்துல என்ன சொல்லிருப்பேன், மொக்க படம் ஏங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சீரியஸா சொல்லியிருக்கேன். 13 வருஷம் நல்லா இந்த ஸ்டோரிலாம் எதுவும் இல்லை, சும்மாங்க அப்படின்னு. இப்போ என்ன திரும்ப தோணுது, எதுக்கு ஸ்டோரி? அவன் வாழ்க்கையில 1000 ஸ்டோரி ஓடுது, நீங்க ஜாலியா எங்களை என்கேஜ் பண்ணுங்க, அப்படியே வந்து உட்காந்தம்மா நிம்மதியா. இப்போதைக்கு தேட்டர்ல இருக்கிறவங்கிட்ட ஒரே ரெக்வஸ்ட் என்ன தெரியுமா வைக்கணும், வர எல்லாராலையும் வாங்குற மாதிரி ஸ்நாக்ஸ் வித்துக்கோங்க, மற்றபடி எல்லாம் ஓகே. ஸ்நாக்ஸ் வாங்கியே செத்துருவோம் போல, டிக்கெட் வாங்குறது கூட பிவிஆர்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல. சார் ஹைக் வேணும் சார், ஹெச்ஆர் கிட்ட போயிட்டு, சார் மேனேஜர் கிட்ட ஃபர்ஸ்ட் ஹைக் வேணும் சார். டேய் என்னடா சும்மா ஹைக்குங்கிற, ப்ரோ நான் நல்லா தான் வேலை பார்க்குறேன், எனக்கு ஹைக் கொடுங்க. என்னடா அப்படி என்னடா உனக்கு செலவு, நான் தியேட்டருக்கு போறேன்ல, ஸ்நாக்ஸ் வாங்கணும்ல. ஸ்வீட் பாப்கார்ன்னா எக்ஸ்ட்ரா 18% GST. அது வேறையா? அது வேற ஞாபகப்படுத்திட்டீங்க தம்பி. சாதா பாப்கார்ன் வாங்கி நான் வீட்டுல இருந்து சுகர் சிரப் வாங்கி ஊத்திக்கிறேன்பா. ரைட்டு, இதுதான் என்னோட கமெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா இந்த கமெண்ட்ஸ் வீடியோ கீழே போடுங்க. அடுத்த வாரம் நாங்கள் அதை ஆன்சர் பண்ணுவோம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி பார்க்கலாம். வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்லை எங்க ஹார்ட் பீட்ஸ், புது பேட்ஸ் புது ஃபேக்ட்ஸ் and the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு, ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த